ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வெறுப்பாக உள்ளதா? வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதிகமான வெறுப்புகள் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. நானும் அடிக்கடி உன்னிடம் சொல்வேன், எந்த நிலைமையிலேயும் எந்த பொழுதுகளிலேயும் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும் என்று நீங்களாக ஒரு முடிவுக்குள் வந்து விடாதீர்கள். அப்படி வந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நலமாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை போட்டு கஷ்டப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி என்பதை கொடுக்காது என்பதை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அது எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அழுது கொண்டும் மனவேதனைகளோடும் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்திலேயும் நியாயமே அல்ல. வேதனைகளோடு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இருக்காதீர்கள். சந்தோஷமாக ஒவ்வொன்றிலேயும் உங்களால் முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு பாருங்கள். இவன் என்னை அழிக்க நினைக்கிறான், அவன் என்னை அழிக்க நினைக்கிறான், இவன் என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது கெடுக்க நினைக்கிறான் என்று மற்றவன் மீது குறைகளை போடாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பெரிய அளவுக்கு சாதிக்கப் போவதாகவும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையப் போவதாகவும் நினைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சந்தோஷப்பட்டு கொண்டு இருங்கள். நீங்கள் அழகான பிள்ளைகள், அற்புதமான பிள்ளைகள். நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் நான் அள்ளி கொடுக்கும் தெய்வம். நீ ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டாயா? இவ்வளவு கஷ்டம் வருகிறது, அது எதனால்? இவ்வளவு கஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டாயா? உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமான கஷ்டத்தையும் நீதான் கொடுத்துக்கொள்கிறாய், நல்ல விஷயத்தையும் நீதான் கொடுத்துக்கொள்கிறாய். நீயே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நிலைமையிலேயும் உனக்கு நல்லதோ கெட்டதோ உன்னுடைய வாழ்க்கையில் நீயே செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். பாத்தியா, உன்னுடைய வாழ்க்கைக்கு யாரும் உனக்கு துணை தேவை அல்ல, நீயே போதும். தங்க பிள்ளைக்கு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் துணையாக என்றுமே நான் இருக்கிறேன். ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில், ஒட்டுமொத்தமான கவலைகளையும் மனதுக்குள் போட்டு சுமந்து கொண்டு இருக்கிறாய். இனிமேல் அப்படி எதுவும் நான் செய்ய விடவே மாட்டேன். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ என்னென்ன மாதிரியான கவலைகளையெல்லாம் பட்டாயோ, என்னென்ன மாதிரியான மன உளைச்சல்களையெல்லாம் நீ அடைந்தாயோ, என்னென்ன மாதிரியான வேதனையெல்லாம் நீ பார்த்தாயோ, இனிமே வரும் காலத்தில் அது மாதிரியான எந்த விதமான வேதனைகளையும் எந்த விதமான குழப்பத்தையும் நீ பார்க்கவே மாட்டாய். எனக்கு என் பிள்ளைகளை பற்றிய முழு அக்கறையும் உண்டு. என்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் என் பிள்ளைகள் செய்வார்கள், என்னென்ன மாதிரியான நல்லதுகளை எல்லாம் என் பிள்ளைக்கு நான் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அத்தனையும் எனக்கும் தெரியும். அதனால் நீ கவலைப்படாமல் இரு. வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அங்கு சாதனைகளும் இருக்கும். சாதனைகளும் கண்டிப்பாக இருக்கும். நீ அதிகமான போராட்டங்களோடு தான் இருக்கிறாய். இனிமே வரும் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையிலேயும் போராட்டங்கள் வராமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பொழுதும் இன்பமான விஷயங்கள் வருவது போலவே நான் உனக்கு அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் செய்து உனக்காக நான் கொடுக்கிறேன். பாவம் என் பிள்ளை, எவ்வளவு அழுகை, எவ்வளவு விதமான
பயத்தோடும் எவ்வளவு விதமான கவலைகளோடும் என் பிள்ளை இருக்கிறது. இனிமேல் ஆவது என் பிள்ளைக்கு எல்லா நிமிஷத்திலேயும் நான் உறுதுணையாகவே இருப்பேன் என்றும், என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுப்பேன் என்றும், ஒரு நாள் கூட என் பிள்ளைக்கு கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்றும் நான் ஆசைப்படுகிறேன். இனிதான் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையும், மிகப்பெரிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கப் போகிறது. உங்களுக்கு கவலைகளை கொடுத்து கொண்டு யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் நிச்சயமாக தண்டனையை கொடுத்துதான் தீருவேன். என்னை எப்பொழுதும் யாராலும் இவர்களுக்கு தண்டனை கொடுக்காதீர்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுக்காதீர்கள் என்பதை கூற முடியாது. அப்படி கூறும் அளவுக்கு இங்கு யாருக்கும் தைரியமும் கிடையாது. ஏனெனில் என்னை யாராலும் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஒருவனுக்கு நல்லது செய்ய வேண்டும், ஒருவனுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்றால் எப்படியோ வாழ்க்கையில் அவனுக்கு நல்லது செய்து விடுவேன். அதுவே ஒருவனுக்கு கவலையை கொடுக்க வேண்டும், இவனுடைய வாழ்க்கையில் இது சரி கிடையாது, அது சரி கிடையாது, இவன் தவறான பாதையில் பயணிக்கிறான் என்று வைத்துக்கொள், அவனுக்கு தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வைத்துக்கொள், அவனுக்கு எப்படியாவது தண்டனை கொடுப்பேன். இதுதான் நான். நல்லது செய்யும் நபர்களுக்கு இங்கு நான் நல்லது தான் செய்வேன். அதையே தீய விஷயங்களாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தீய விஷயத்தையே தான் நான் செய்து கொடுப்பேன். ஏனென்றால் அவன் ஆசைப்படுவது மற்றவனுக்கு ஆசைப்படுவது அவனுக்கு நடக்க வேண்டும் அல்லவா? அவன் மட்டும் எப்படி எல்லாருக்கும் எல்லா விதத்திலேயும் ஒவ்வொரு தவறு நடக்க வேண்டும் என்று ஒருவன் நினைப்பானாம். ஆனால் அவனுக்கு மட்டும் எப்படி நல்லது செய்து கொடுக்க முடியும்? சரிதானே நான் சொல்வது? நான் ஒவ்வொன்றையும் சரியாகத்தானே சொல்கிறேன்? தங்க பிள்ளையே, நான் உனக்காக என்றும் எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை எந்த நிலைமையிலேயும் கெடுக்க மாட்டேன். உனக்கு துரோகம் என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் இனிமேல் செய்ய முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்திரமாக பார்த்து கொள்வேன். யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் மாபெரும் ஒரு திருப்பு முனையை உனக்காக நான் கொடுத்தே தீருவேன். எதற்கெடுத்தாலும் அழுவதை மட்டும் நிறுத்துங்கள். எதற்கெடுத்தாலும் பயமாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு இது எதுவும் பிடிக்கவில்லை, அது எதுவும் பிடிக்கவில்லை என்பதை சொல்வதை முதலில் நிறுத்துங்கள். எல்லாமும் உங்களுக்கு நல்ல காலம்தான் இனி. ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் அத்தனையும் நலமாக செய்யப் போகிறேன் அல்லவா? அப்படியென்றால் இனி எல்லாமும் திருப்தி தானே? இனி எல்லாமும் யோகம்தானே? எல்லாமும் இனி மாற்றம்தானே? மாற்றத்திற்காக தயாராக இருங்கள். மாற்றங்கள் எப்படி வேண்டுமானாலும் உங்களை தேடி ஓடி வரும். மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். உங்களுடைய வாழ்வில் இனிமேல் அத்தனையும் சுலபமாக கிடைக்கும். இதுவரைக்கும் கஷ்டங்களாக கிடைத்தது இனி எல்லாம் சுலபமாக கிடைக்கும். அந்தளவுக்கு நான் உனக்கு உதவியாக இருப்பேன். எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.